வணக்கம். ரெட் நியூஸ் செய்திகள். ஏப்ரல் 14. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தமிழக ஆசிரியர் கூட்டணி சார்பில் பணி நிறைவு பெற்ற இயக்கச் செம்மல்களுக்கு பாராட்டு விழா. ஐபெட்டோ அகில இந்திய செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பாராட்டு விழா. தமிழகரசு விருது பெற்ற இயக்க ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா. தமிழக அரசு விருது பெற்ற சிறந்த பள்ளிகளுக்கான பாராட்டு விழா. மாநில அளவில் வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களுக்கு பாராட்டு விழா என ஐம்பெரும் விழா. ஏப்ரல் 13, 2025 நேற்று நடைபெற்றது. விழாவில் மாவட்ட தலைவர் பாலாஜி என்கின்ற கல்யாணரங்கன் தலைமை ஏற்று தலைமையுரை ஆற்றினார். முன்னதாக மாவட்ட செயலாளர் தங்கசேகர் வரவேற்புரை நிகழ்த்தினார். விழாவிற்கு ஐபெட்டோ அகில இந்திய பொதுக்குழு உறுப்பினர் புண்ணியமூர்த்தி மற்றும் மாவட்ட பொருளாளர் திருமால் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆசிரியர் இனக்காவலர் இயக்கத்தின் வாழ்நாள் வழிகாட்டி அகில இந்திய செயலாளர் ஐபெட்டோ வா. அண்ணாமலை அவர்கள் ஐம்பெரும் விழாவில் கலந்து கொண்டு பேருரை ஆற்றினார். அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் சால்வை அணிவித்து சிறப்புகள் செய்யப்பட்டது. மேலும் மாநில தலைவர் எழிலரசன், பொதுச் செயலாளர் வின்சென்ட் பால்ராஜ், மேனாள் மாநில தலைவர் நம்பிராஜன், மாநில பொருளாளர் ராஜசேகர், மாநில மகளிர் அணி செயலாளர் ரமாராணி, மாநில துணைத் தலைவர் துரை க. சுந்தரமூர்த்தி, மாநில துணைச் செயலாளர் முரளி, ஐபெட்டோ அகில இந்திய பொதுக்குழு உறுப்பினர் இரா. சேகர் ஆகியோர் மாநில அமைப்பின் சார்பில் பாராட்டுரை நிகழ்த்தினார்கள். மேனாள் மாவட்ட தலைவர் செல்வ கல்யாணசுந்தரம், தலைமை நிலைய செயலாளர் ஸ்ரீராமன், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் இந்திராகாந்தி, மாவட்ட துணைத் தலைவர் முத்துராமன், மேனாள் மாவட்ட பொருளாளர் மணிமாறன், மாவட்ட துணைத் தலைவர் அமுதா, மாவட்ட துணை செயலாளர் சூர்யா, மாவட்ட தணிக்கை குழு உறுப்பினர் முருகவேல், மாவட்ட தணிக்கை குழு உறுப்பினர் பாண்டியன் ஆகியோர் மாவட்ட அமைப்பின் சார்பிலும், சீர்காழி வட்டார தலைவர் கண்ணன், வட்டாரச் செயலாளர் சேக்கிழார், வட்டார பொருளாளர் திருமேனி, மகளிர் அணி செயலாளர் மதனவள்ளி ஆகியோர் சீர்காழி வட்டாரம் சார்பிலும், வட்டார தலைவர் நல்லமணி, வட்டார செயலாளர் இரா. பாலகிருஷ்ணன், வட்டார பொருளாளர் ரஞ்சித்குமார், மகளிர் அணி செயலாளர் ராஜேஸ்வரி ஆகியோர் கொள்ளிடம் வட்டாரம் சார்பிலும், மேலும் செம்பனார்கோவில் வட்டார பொறுப்பாளர்கள், மயிலாடுதுறை வட்டார பொறுப்பாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து பணி நிறைவு பெறும் இயக்கச் செம்மல்களுக்கு சிறப்புகள் செய்து பாராட்டி கேடயம் வழங்கப்பட்டது. ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தாண்டவம் பள்ளி தலைமையாசிரியர் தங்கசேகர், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கொடக்காரமூலை பள்ளி தலைமை ஆசிரியர் ராணி, ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி துளசேந்திரபுரம் பள்ளி தலைமையாசிரியர் பாலகிருஷ்ணன், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வேம்படி பட்டதாரி ஆசிரியர் சுமதி ஆகியோருக்கு பணி நிறைவு பெற்றதற்கான பாராட்டும் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. சீர்காழி ஒன்றிய பள்ளிகளான ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி காத்திருப்பு பள்ளி ஆசிரியர் பாண்டியன், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி புதுகுப்பம் தலைமை ஆசிரியர் வளர்மதி, அரசு உதவி பெறும் பள்ளி தென்பாதி தலைமை ஆசிரியர் தனராஜ், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பல்லவனீஸ்வரன் தலைமை ஆசிரியர் வை. கீதா, ஆலங்காடு பள்ளி தலைமையாசிரியர் மல்லிகா, தென்பாதி பள்ளி பட்டதாரி ஆசிரியர் ஞானசுந்தரம்வாள், திருவெண்காடு பள்ளி இடைநிலை ஆசிரியர் பிரகதீஸ்வரன், கடைக்காடு பள்ளி இடைநிலை ஆசிரியர் ராமச்சந்திரன், கடைக்காடு பள்ளி இடைநிலை ஆசிரியர் மல்லிகா, சீர்காழி சமுய் மேல்நிலைப்பள்ளி மாலதி ரெஜினாபாய், பூங்கனூர் பள்ளி தொழிலாசிரியர் மகாதேவி, நெப்பத்தூர் பள்ளி இடைநிலை ஆசிரியர் வாசுகி, மேலும் செம்பனார்கோவில் வட்டாரத்திலிருந்து பணி ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் தலைச்சங்காடு பட்டதாரி ஆசிரியர் வாசுகி, அப்ராசபுரம்புத்தூர் பள்ளி இடைநிலை ஆசிரியர் புனிதன், மயிலாடுதுறை ஒன்றியத்தில் இருந்து சித்தர்காடு பள்ளி இடைநிலை ஆசிரியர் ரங்கநாதன், திருச்சிற்றம்பலம் பள்ளி தலைமையாசிரியர் பூங்குழலி ஆகியோர் பணி ஓய்வு பெற்றதற்கான பாராட்டுகள் பெற்றனர். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசின் காமராஜர் விருது பெற்ற பள்ளிகளுக்கு பாராட்டுகள் மற்றும் சிறப்புகள் செய்யப்பட்டது. அதில் சீர்காழி ஒன்றியத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி குரவலூர் பள்ளிக்கும், அகரப்பெருந்தோட்டம் பள்ளி தலைமை ஆசிரியர் மூர்த்தி, கன்னியானத்தம் பள்ளி இடைநிலை ஆசிரியர் வரதராஜன் ஆகியோருக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்றமைக்கு பாராட்டுகளும் நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாநில அளவிலான போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களுக்கு பாராட்டுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. அதில் மயிலாடுதுறை ஒன்றியம் வக்கிரமாரி பள்ளி 8ஆம் வகுப்பு மாணவி காவியாஸ்ரீ அவர்களுக்கு உலக சிக்கன நாள் விழா தமிழ் கட்டுரை போட்டியில் மாநில அளவில் முதலிடம் பெற்றதற்கு பாராட்டுகளும், தமிழ்நாடு அரசு கலை திருவிழா போட்டிகளில் சீர்காழி ஒன்றியம் மங்கைமடம் பள்ளி 7ஆம் வகுப்பு மாணவன் ஹர்ஷவர்தன் அவர்களுக்கு களிமண் சுதை வேலைப்பாடு மாநில அளவில் 2ஆம் இடம் பெற்றதற்கான பாராட்டுகளும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் சிறப்புகள் செய்யப்பட்டு பொன்னாடைகள் மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. விழாவில் கொள்ளிடம் ஒன்றிய பொறுப்பாளர்கள் சேகரன், அலெக்ஸ் நிக்கோலஸ், ரவி, விஜயா மற்றும் சீர்காழி ஒன்றிய பொறுப்பாளர்கள் சொர்ணம்பால், விஜயபாரதி, ஆரோக்கியமேரி, தேன்மொழி மற்றும் செம்பனார்கோயில் வட்டார பொறுப்பாளர்கள் தேவராஜன், மெர்சி சகாயராணி, முருகவேல், லட்சுமி, ராஜேஷ் குமார் மற்றும் மயிலாடுதுறை ஒன்றிய பொறுப்பாளர்கள் சார்பாக வெங்கடேசன், ஆக்னஸ் குளோரி எலிசபெத் ஆகியோர் விழாக்குழுவினராக இருந்து செயல்பட்டனர். இறுதியில் மாவட்ட செயலாளர் தா. சேகர் நன்றியுரையாற்றினார். இதில் தமிழக ஆசிரியர் கூட்டணி மாநில, மாவட்ட, வட்டாரகிளை பொறுப்பாளர்கள், இயக்க ஆசிரியர் பெருமக்கள் ஆகியோர் ஐம்பெரும் விழாவில் கலந்து கொண்டு இயக்கச் செயல்பாடுகள் குறித்து தமிழக ஆசிரியர் கூட்டணியின் குடும்ப விழாவில் கலந்து கொண்டு எழுச்சியுடன் உரையாற்றினர். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி. கே. ராஜீவ்.
2 மாநில பதவிகள், 2 ஐம்பட்ட குழு உறுப்பினர்கள் எந்த மண்டலமும் பெறாத ஒரு உன்னதமான இடத்தை தஞ்சை மண்டலம் பெற்றிருக்கிறது. இந்த மிக சிறப்பான இந்த 50 விழாவை தலைமையேற்று